ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வெறும் வயிற்றுல தேன் வெள்ளைப்பூண்டு சாப்பிட்றீங்களா? வெறும் வயிற்றுல தேன் வெள்ளைப்பூண்டு சாப்பிட்டா எத்தனையோ ஆரோக்கிய நன்மைகளை ஏற்படுத்துது. இதோட நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் கூட கம்பல்சரியாக தேனையும் வெள்ளைப்பூடையும் சாப்பிட தயாராகிடுவீங்க. பெரும்பாலான பேர் தேன் வெள்ளைப்பூடை தனித்தனியாக எடுத்துக்கிறாங்க. தேன் வெள்ளைப்பூடில் அனைத்து விதமான ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது. அதனால் இந்த ரெண்டையுமே கலந்து எடுத்துக்கிட்டா இன்னும் எஃபெக்டிவாக வேலை செய்யுது. தலை சுத்துறது, அல்சரால் பாதிக்கப்படுறவங்க சரீரத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி குறையுதுன்னு அர்த்தம். சரீரத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணும்னா தேன் வெள்ளைப்பூண்டு நல்லா வேலை செய்யுது. வெள்ளைப்பூண்டு விஷயத்தை பற்றி தெரிஞ்சா வெள்ளைப்பூண்டை சமையலில் மட்டும் அல்லாமல் ஆரோக்கியத்தையும் அதிகப்படுத்துது. வெள்ளைப்பூண்டு ரொம்ப காண்டமாக இருக்குது. இதனால வெள்ளைப்பூண்டை சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஆனால் இந்த வீடியோ பார்த்த உடனே கம்பல்சரியாக சாப்பிட்றதுக்கு விரும்புவாங்க. இன்னும் தேன் விஷயத்துக்கு வந்தால் இது ஒரு ஆன்டி பாக்டீரியலாக வேலை செய்யுது. இது உடம்புக்கு தேவையான சக்தியை கொடுக்குது. இதை ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா சர்வ நிவாரண சக்தின்னே சொல்லலாம். வெள்ளைப்பூண்டு தேன் ரெண்டுமே பவர்ஃபுல்லாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இத்தனை நன்மைகள் இருக்கிற வெள்ளைப்பூண்டையும் தேனையும் சாப்பிட்றதால கிடைக்கிற நன்மைகள் பற்றி விவரமாக தெரிஞ்சுக்கிடலாம். வெள்ளைப்பூண்டு தேன் கலந்து எப்படி எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? எப்படி சாப்பிடணும், எந்த அளவில் எடுத்துக்கணும்னு விவரமாக தெரிஞ்சுக்கிடலாம். ஒரு கப்பில் தேனை எடுத்துக்கிட்டு அதில் 5 வெள்ளைப்பூண்டு பற்களை எடுத்து இதில் போடணும். இதை 1 வாரம் வரைக்கும் நல்லா ஊற வைக்கணும். அதனால் தேன் வெள்ளைப்பூண்டு நல்லா கலந்துரும். வெள்ளைப்பூண்டு கூட சாஃப்டாக ஆயிடுது. இப்படி 1 வாரம் ஆன பிறகு ஒரு நாளைக்கு 1 வெள்ளைப்பூண்டுன்னு சாப்பிடுங்க. இன்னொரு விதமாக கூட எடுத்துக்கிடலாம். வெள்ளைப்பூண்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் தேனை சேர்த்து நல்லா கலந்து காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிடணும். இது இன்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிடலாம். அப்போதே கூட தயார் பண்ணிக்கிடலாம். இந்த 2 விதத்தில் எந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்குது. தினத்தோறும் காலையில் வெறும் வயிற்றுல வெள்ளைப்பூண்டு தேன் இந்த ரெமடியை எடுத்துக்கிட்டா சரீரத்தில் நல்ல சக்தியை கொடுக்குது. எந்தவித இன்ஃபெக்ஷனுமே வராமல் காப்பாத்துது. ரத்தத்தை அதிகமாக உற்பத்தி பண்ணுது. தேன் வெள்ளைப்பூண்டுல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்கள் இருக்கிறதால தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள், தொண்டை வலி, தொண்டையில இன்ஃபெக்ஷன் இதை குறைக்குது. ஜீரண சம்பந்தமான பிரச்சனைகளை கூட எதிர்கொள்றதுக்கு தேன் வெள்ளைப்பூடு ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்யுது. காலையில் வெறும் வயிற்றுல தேன் வெள்ளைப்பூடு ரெமடியை சாப்பிட்டா சளி, ஃப்ளூ, இன்ஃபெக்ஷன் போன்ற பிரச்சனைகள் அனைத்துமே குறைஞ்சு போகுது. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கூட வராது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்கள் வெள்ளைப்பூண்டுலையும் தேன்லையும் அதிகமாக இருக்கிறதால சரீரத்தில் ஏற்படுற நோய்கள், வீக்கம் அனைத்துமே சரியாகுது. அது மட்டும் அல்லாமல் கொலஸ்ட்ரால் லெவலை கூட கண்ட்ரோல் பண்ணுது. இந்த 2 பொருட்களில் நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்கிறதால ஃபேட்டை பர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால் உடல் எடை குறையுது, சுலபமாக இருக்குது. தேன் வெள்ளைப்பூண்டில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதால முகப்பரு, சொரியாசிஸ் போன்ற எந்தவித சரும பிரச்சனைகளுமே வராது. சருமத்தை மிருதுவாகவும் பொலிவாகவும் மாற்றுது. தேனில் அதிகமான பாலிஃபினான்ஸ் இருக்குது. வெள்ளைப்பூண்டில் அலிசின், அலின், சிட்டின் இருக்குது. முகச்சுருக்கம், கரும்புள்ளிகள் ஏற்படாமல் நிவாரணம் பண்ணுது. வெள்ளைப்பூண்டு தேன் ஆன்டி ஏஜிங்காக வேலை செய்யுது. சரும வியாதிகளை நிவாரணம் பண்ணுறதுக்கு வெள்ளைப்பூண்டு தேன் நேரடியாக சருமத்தில் அப்ளை பண்ணலாம். தேன் மற்றும் வெள்ளைப்பூண்டை சாப்பிட்டா சொரியாசிஸ், படர்தாமரை கூட சரியாகுது. தேன் மற்றும் வெள்ளைப்பூண்டில் ஆன்டி ஃபங்கல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்கள் இருக்கிறதால சருமத்தில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்குது. முடி உதிர்ற பிரச்சனையை கூட குறைச்சி முடி அடர்த்தியாக வளர வைக்குது. இத்தனை விதமான ஆரோக்கிய நன்மைகள் கொண்ட தேன் மற்றும் வெள்ளைப்பூண்டை கலந்து சாப்பிட்றதால இந்த ஆரோக்கிய நன்மைகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்குது. ஒருவேளை வெள்ளைப்பூண்டு அலர்ஜி இருக்கிறவங்க வெள்ளைப்பூண்டை சாப்பிடாம இருக்கிறது தான் நல்லது. இந்த வெள்ளைப்பூண்டு தேன் கலந்து சாப்பிட்டா எத்தனையோ விதமான ஆரோக்கிய நன்மைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். until then, bye bye friends. Thank you.